வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். தற்சார்பு வாழ்க்கை சேனலில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. அனைவருக்கும் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டு ஒரு சிறப்பான மகிழ்ச்சியான வெற்றிகரமான ஒரு ஆண்டாக அமையட்டும். உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் ஒரு அற்புதமான புத்தகத்தினுடைய சிறு தொகுப்புலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஒன் புக் தட் சேஞ்ச்டு மை லைஃப் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் இந்த புத்தகத்தை பரிந்துரை செய்திருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ஒரு யோகியின் சுயசரிதம் அப்படின்ற இந்த அற்புதமான புத்தகத்தை பற்றின ஒரு சிறிய தொகுப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது யாரை பற்றிய குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரமஹம்ச யோகானந்தரை பற்றிய அவருடைய வாழ்க்கை வரலாறை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகமாக இருக்குதுங்க. அவருடைய பெற்றோர்களை பற்றி சொல்கிறாங்க, அவர் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை பற்றிய குறிப்புகள் சொல்றாங்க. இப்படி அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வுகளையும் சொல்லும்போது நமக்கு ஒரு நெகிழ்ச்சியாகவும் நாமளே அவர் கூட சேர்ந்து வாழ்ந்திருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தையும் தரக்கூடிய ஒரு புத்தகமா இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுமா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஆச்சரியம் வந்திருக்கும். அப்படி யார் இந்த யோகி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரமஹம்ச யோகானந்தர் வடகிழக்கு இந்தியாவில் 1893 ஜனவரி 5 தந்தையார் பகவத் சரண் கோஷ் அவர்களுக்கும் தாயார் ஞானபிரபா கோஷ் அவர்களுக்கும் மகனாக பிறக்கிறாரு. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா 4 ஆண் குழந்தைகளும் 4 பெண் குழந்தைகளுமாக மொத்தம் 10 பேர் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு அழகான ஒரு குடும்பமாக அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அவருடைய சிறு வயதில் பார்த்தீங்கன்னா பெற்றோர்களை பற்றின ஒரு குறிப்பு சொல்லியிருக்காரு. அவங்க அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாராம். எதையுமே டக்குன்னு சரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் கிடையாது. எதுவாக இருந்தாலும் அதுக்கு சரியான விளக்கமும் இதுதான் அப்படின்னு பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் அதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருப்பாராம். தாயார் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அன்பும் கருணையும் இருக்கக்கூடிய ஒரு உள்ளமாக இருக்கிறாங்க. பல பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்ற மனப்பான்மையோடு திகழக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்காங்க. இவரை வீட்டில் முகுந்தன் அப்படிங்கிற பெயரில் தான் அழைக்கிறாங்க. இவருடைய மூத்த சகோதரர் அனந்தன் அப்படிங்கிறவர், முகுந்தா நீ இந்த மாதிரியெல்லாம் நீ யாரையாவது தேடி போய் இப்படி டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாத, படிக்கிற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. முகுந்தனுடைய தந்தை லஹிரி மகாசாயருடைய ஒரு சீடராக இருக்கிறாரு. இவர் எப்படி சீடர் ஆனார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்கிறாங்க. இவருடைய தந்தையார் பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேலை பார்க்குறாரு. அப்போ பணி செய்யக்கூடிய அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் அடுத்த நாள் நான் லஹிரி மகாசாயரை பார்ப்பதற்காக எனக்கு விடுமுறை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது முகுந்தனுடைய தந்தையார் அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. நீ இருக்கிற வேலையை பாரு, இந்த மாதிரி சாமியாரை பார்க்குறேன், குருமார்களை பார்க்குறேன்னு சொல்லிட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ வீணாக்காத, நேரத்தை தொலைச்சிடாத அப்படின்னு நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு, ஆனால் அந்த அவருடைய கீழே வேலை செய்யக்கூடிய அந்த பணியாளருக்கு ரொம்ப மனம் வேதனையாக இருக்குது. என்னுடைய குருநாதரை வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நான் பார்த்துட மாட்டேனா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற எனக்கு இந்த மாதிரி இவர் இப்படி சொல்லி இதை கட் பண்ணிட்டாரே அப்படின்னு ஒரு மனவேதனையோட அவர் அந்த அலுவலகத்தை விட்டு வெளியேறி தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது முகுந்தனுடைய தந்தையார் அவரும் போயிட்டு இருக்காரு. அப்போ இவரை பார்க்கும்போது கூப்பிட்டு வச்சு மறுபடியும் அட்வைஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரிலாம் சாமியார் குருநாதர்னு பார்க்கறதுக்கு போகாத, இறை தேடல் இதெல்லாம் உனக்கு தேவையில்லை, வேலை என்னவோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு ரொம்ப சோகமான ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு சரின்னு சொல்லவும் முடியல, அவரை எதிர்த்து பேசவும் முடியல, சரின்னு ஒத்துக்கவும் முடியல. அதனால ஒரு துன்பம் தோய்ந்த முகத்தோடு அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்து போகிறாங்க. 2 பேருக்குமே தன்னை அறியாமல் ஒரு நிசப்தமான அமைதியான ஒரு இடத்துல போயிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஒளி வடிவத்தில் ஒரு உருவம் காட்சி அளிக்குது. நீ உனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள்கிட்ட ரொம்பவே கடுமையாக நடந்துக்கிற, இந்த மாதிரி நீ செய்கிறது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவம் மறைந்து போயிடுது. அப்போ முகுந்தனுடைய தந்தையாருக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உன்னுடைய குருநாதர் உனக்காக பரிந்துரை செய்து நீ கண்டிப்பாக அவங்களுக்கு அலோவ் பண்ணணும், என்னை பார்க்குறதுக்கு நீ விடுமுறை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரே எனக்கு ஒளி வடிவத்தில் உருவத்தை காண்பித்து எனக்கு உத்தரவு கொடுக்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக இவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதனால் நீயும் போய் பாரு, அதே சமயத்தில் நானுமே அவரை பார்க்குறதுக்கு வரேன் அப்படின்னு அந்த செகண்டில் தான் அவர் லஹிரி மகாசாயருடைய ஒரு சீடராக மாற்றம் பெறுறார். அதே மாதிரி அவருடைய துணைவியாரும் பார்த்திங்கன்னா லஹிரி மகாசாயருடைய ஒரு சீடராக இருக்கிறாங்க. பரமஹம்ச யோகானந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய முகுந்தன் பிறந்த கொஞ்ச நாட்கள்லே லஹிரி மகாசாயர் இறந்து போகிறார். அவருடைய ஃபோட்டோ மட்டும்தான் நினைவாக அவங்க வீட்டில் இருக்குது. அந்த ஃபோட்டோ பார்க்குறப்பெல்லாம் அவருக்குள்ள ஒரு கனெக்ஷன் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குமா. ஒரு ஒளி வடிவத்தில் ஏதோ ஒன்று பேசுகிற மாதிரியான ஒரு உணர்வு அவருக்கு தொடர்ந்து ஏற்பட்டுட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்கிறாரு. இந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. எப்படி இந்த ஃபோட்டோ அவருக்கு கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லஹிரி மகாசாயர் ஒரு கூட்டத்தில் அவர் பணியாற்றிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோட்டோகிராஃபர் இவரை படம் பிடிக்கணும் அப்படின்னு
அப்படின்னு ரொம்ப வற்புறுத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவருக்கு அதில் வந்து விருப்பமே இல்லை, மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கார், என்னை விட்டுருங்க வேண்டாம் அப்படின்னு. ஆனால் கட்டாயப்படுத்தி அவரை உட்கார வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு பிரிண்ட் போட்டு எடுத்துகிட்டு வரும்போது தான் தெரியுது அவர் இருந்த அந்த இடத்துல மட்டும் கேப் இருக்குது, மீதி எல்லாரும் அப்படியே அந்த படத்தில் இருக்காங்க. இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் சாத்தியமாகும், இது வந்து ஒரு மனித கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயமா இருக்குது, எப்படி என்னோடய கேமரா இவருடைய படத்தை மட்டும் புகைப்படம் எடுக்க முடியலை அப்படின்ற ஒரு ஆச்சரியத்துலேயும் பயத்துலேயும் லஹிரி மகாசாயர் குரு கிட்ட போய் கேட்குறாங்க. இந்த மாதிரி நான் படம் பிடிச்சேன், உங்களுடைய உருவத்தை மட்டும் நீங்கள் மறைச்சிட்டு என்னை இப்படி ஏமாற்றலாமா அப்படின்னு கேட்ட உடனே லஹிரி மகாசாயர் சொல்கிறாரு, வற்புறுத்தி என்னை படம் பிடிக்க முடியும்னு நீ நினச்ச பார்த்தியா, உன்னுடைய கேமரா எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய என்னுடைய இந்த உருவத்தை என்றைக்கும் படம் பிடிக்க முடியாது அப்படிங்கிறத சொன்ன உடனே மன்னிப்பு கேட்டுட்டு திரும்பவும் நான் வற்புறுத்ததான் நினைக்க வேண்டாம், உங்களுடைய அந்த உருவமானது ஒரு ஞாபகார்த்தமாக வேணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதன் காரணமாக சரி ஓகே நாளைக்கு வாங்க, இனி உங்களுடைய கேமரா என்னுடைய படத்தை பிடிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வர வைக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ பிரிண்ட் தான் கடைசியாக அவர் எடுத்துக்கிட்ட ஒரு புகைப்படம், அதை தான் பிரிண்ட் போட்டு எல்லாருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி கிடைச்ச அந்த புகைப்படம் தான் பார்த்திங்கன்னா முகுந்தனுடைய தந்தையார் வீட்டில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோ பார்க்கும்போதெல்லாம் முகுந்தனுக்கு ரொம்பவே மனசுக்குள்ளே ஒரு உற்சாகமும் மகிழ்ச்சியும், எப்போல்லாம் அவருக்கு வந்துட்டு ஒரு தோய்வான ஒரு நிலைகள் ஏற்படுதோ அப்போ அந்த புகைப்படத்தை பார்க்கும்போதெல்லாம் அவருக்கு வந்து உற்சாகமாக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட வந்து ஒரு தெய்வீகமான ஒரு அன்னையுடைய ஃபோட்டோ வந்து வச்சுருக்காரு. அந்த தெய்வீக தாயுடைய ஃபோட்டோவை பார்த்து அவர் என்ன வேண்டி கேட்டுக்கிட்டாலுமே அது அப்படியே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவருடைய வாக்கு உறுதியை பற்றி அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதாவது என்ன சொன்னாலுமே எனக்கு பலிக்கும், அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய இச்சா சக்தியை பயன்படுத்தி நான் நினைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் என்னால் அடைய முடியும் அப்படிங்கிறத அந்த சிறுவயது பருவத்தில் ஒரு 2 இன்சிடென்ட் வந்து சொல்கிறாங்க. சகோதரி ரோமா அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு கட்டி வந்துடும், ஒரு ஆயின்மெண்ட் வந்து தடவிட்டு இருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார், அந்த ஆயின்மெண்ட்டை பிடுங்கி அவருக்கு வந்து கட்டியே இருக்காது, ஆனால் அதை தடவிட்டு இருப்பார். சும்மாவே எதுக்கு இப்போ ஆயின்மெண்ட்டை தடவிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இனிமே வரப்போகிற கட்டிக்காக நான் களிம்பு தடவிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அக்கா கொஞ்சம் கிண்டலா, போடா பொய்யனே நீ வந்து சும்மா இந்த மாதிரி தான் ஏதாவது சொல்லிட்டு இருப்ப அப்படின்னு சொன்னோன்னே, இவ பொய் சொல்கிறேன் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக பாரு அடுத்த நாள் காலையில் உனக்கு இருக்கிற இந்த கட்டி 2 மடங்காக வீங்கி போகும், எனக்கு இல்லாத இடத்துல கட்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவங்க வந்து அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் அடுத்த நாள் காலையில் அலறி அடிச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, முகுந்தன் வந்து ஒரு சூனியக்காரன் ஆகிட்டான், அவன் வார்த்தைகள் இச்சா சக்தி வந்து தவறான முறையில் பயன்படுத்துகிறான், இது என்னன்னு கேட்டு கண்டிச்சிருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா வந்து கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க, வார்த்தைகளுடைய பவரை நீ தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பயன்படுத்தி அதை வீணாக நீ செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணோன்னா அடுத்து அவருடைய வாழ்நாளில் இந்த மாதிரி வார்த்தைகளுடைய இச்சாசக்தியை பயன்படுத்தி எந்த ஒரு தவறான விஷயங்களுக்கும் அவர் பயன்படுத்தவே இல்லை அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம வந்து படத்துலலாம் பார்த்துருப்போம், பட்டம் வந்துட்டு அருந்து அவரோட கைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவரை யூஸ் பண்ணுவார். அவருடைய வார்த்தைகளுக்கான பவரை யூஸ் பண்ணி இச்சாசக்தியை பயன்படுத்தி அப்படியே கையை நீட்டின உடனே பட்டம் வரும். உடனே அவங்க சகோதரி வந்துட்டு கிண்டல் பண்ணுவாங்க, இதெல்லாம் சும்மா தற்செயலாக நடந்தது, எங்கே அடுத்த பட்டத்தை நீ வர வச்சு காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அதையும் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மன வலிமையினாலையும் வார்த்தைகளுடைய பவர்னாலையும் எனக்கு இந்த பட்டம் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பட்டம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ யாரோ விட்டுட்டு இருப்பாங்க, அது டீல் ஆகி அவர் கைக்கு நேராக அப்படியே வந்துடும். ஸோ இப்படியே ஒரு குழந்தை பருவ வாழ்க்கை வந்து போய்கிட்டு இருக்கு. அடுத்தது அவங்க அம்மாவுடைய மறைவை பற்றி சொல்கிறாரு. அப்போ அவங்க அப்பாவும் இவரும் வந்து வெளியூர் போயிருப்பாங்க. அப்போ படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் அவங்கள தட்டி எழுப்பி ஒரு உருவம் தெரியுது, அவங்க தாயாருடைய உருவம். காலையில் விடிஞ்ச உடனே முதல் ட்ரெயினை நீங்கள் பிடிச்சி என்னை பார்க்க வந்தீங்கன்னா தான் பார்க்க முடியும், அப்படி இல்லைன்னா உங்களால் என்னை பார்க்கவே முடியாது, நான் இறந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆவி மறைஞ்சு போயிடுது. முகுந்தன் இப்போ எழுந்து அவங்க அப்பாவை எழுப்பிட்டு இந்த தான் பார்த்த அந்த விஷயங்களை அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு. அவங்க அப்பா நீ அதெல்லாம் சும்மா போட்டு ஏதாவது சொல்லிட்டு இருக்காத, எதுவும் கிடையாது, கெட்ட கனவாக இருக்கும், பேசாமல் படுத்து தூங்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா முகுந்தன் நீங்கள் இதை நம்பாமல் நீங்கள் இப்படி என்னை தூங்க சொல்கிறீங்க, ஆனால் நாளைக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களை வந்துட்டு மன்னிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோச்சிக்கிட்டு படுக்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா தந்தி வருது. உண்மையாகவே அவங்களுடைய தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது. அதுக்கப்புறம் அடிச்சு பிடிச்சி கிளம்பி போகிறாங்க. இறந்து போகிற அந்த விஷயத்தை வந்துட்டு ரொம்ப
ரொம்பவே வேதனை அடைஞ்சு உலகமே இருண்மை ஆயிடுச்சு, இனி நான் எதற்கு உயிரோடு இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப குமுறலோட அந்த பதிவுகளில் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது பார்த்திங்கன்னா அவருடைய இமயமலை பயணத்தை பற்றி தாங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்கிறாரு. அவருக்கு வந்து அவருடைய வாழ்க்கையில் இமயத்துக்கு போகணும், அங்கே இருக்கக்கூடிய குருமார்களை சந்திக்கணும், இறைவனுடைய தேடலில் ஈடுபடணும் அப்படிங்கிறது தான் சிறு வயதுலேருந்தே அவருக்கு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. அப்படிங்கிறதுனால அப்பப்போ வீட்டுக்கு தெரியாமல் ஓடி போகணுங்கிற பிளான் எல்லாம் போடுவார். ஆனால் எப்படியாவது அவங்களுடைய அண்ணன் கண்டுபிடிச்சி அதை எப்படியாவது வந்து நிறுத்திடுறாரு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்சிடெண்ட்டாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறாரு. அதில் நிறைய நகைச்சுவை கலந்து ஒரு வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் அவர் என்னதான் அந்த இமயத்துக்கு போகிறதுக்கு ஒரு தடை இருந்தாலும் அதையுமே ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அதுலேயும் ஒரு அனுபவங்களை சேகரித்த நினைவுகளையும் அவர் பகிர்ந்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அற்புதமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களுடைய அண்ணன் அனந்தன் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால இவர் ரயில் பயணம் மேற்கொண்டு போகும்போது அப்படியே வந்து பிடிச்சிடுறாரு. அவருடைய நண்பர்கள் மூலமாகவோ தெரிஞ்சவங்க மூலமாகவோ எப்படியா தெரிஞ்சுக்கிறாரு. இந்த நிகழ்வுகளை அவர் ரொம்ப சுவாரஸ்யமாக பகிர்ந்துருக்கிறாரு. ஆங்கிலோ இந்தியன் மாதிரி மேக்கப்லாம் பண்ணிட்டு ஷூஸ்லாம் அவங்கள மாதிரியே போட்டுட்டு அப்படியே அவங்களால அந்த இமய பயணத்தை முழுமையாக முடிக்க முடியாமல் போய் நான் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போவேன், குருமார்களை தேடி கண்டுபிடிச்சி சந்திப்பேன், என்னுடைய இறைவனுடைய தேடலில் நான் ஈடுபடுவேன் அப்படிங்கிறதுல ரொம்பவே உறுதியாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு அவங்களுடைய சகோதரன் அனந்தன், முகுந்தா இங்கே வா, உனக்கு நான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு முகுந்தனும் அனந்தன் கிட்ட போய் நிற்கிறாரு. அம்மா இறந்து போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லும்படி சொல்லியிருக்காங்க, அந்த ரகசியத்தை உனக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு பெட்டியை திறந்து அதில் இருந்த ஒரு கடிதத்தை எடுத்து கொடுக்குறாரு. தாயார் முகுந்தனுக்கு எழுதினது. அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுவயது முதலே நீ இந்த மாதிரி இறை தேடலில் இருக்கிறதுனால எனக்கு அப்போவே தெரியும் நீ கண்டிப்பாக இமயத்துக்கு போய் குருமார்களை சந்தித்து இறை தேடலில் தான் ஈடுபடுவா, ஆன்மீக வாழ்க்கை மட்டும்தான் நீ வாழுவ அப்படின்றது எனக்கு சிறுவயது முதலாகவே எனக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான். இந்த வேட்கை அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே போகுது நாளுக்கு நாள். ஆனால் அதுக்கான நேரம் வரும்போது நிச்சயமாக குருநாதர்களை தேடி கண்டுபிடிச்சு போவ அப்படிங்கிறத சொல்லிட்டு ஒரு சாமியார் அவங்கள வீட்டுக்கு வந்து பார்க்க வந்திருக்காங்க. அப்போ அவங்க தாயார்கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி முகுந்தன் அவனுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இந்த வயது வரும்போது அவன் தானாகவே இறை தேடலில் ஈடுபட்டு முழுமையாக ஆன்மீகத்தில் அப்படியே இறங்கிடுவார் அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு அந்த சாமியார் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து உனக்கு ஒரு தாயத்தை கொடுப்பேன், அந்த தாயத்தை குறிப்பிட்ட இந்த காலத்தில் நீ முகுந்தனுடைய கையில் சேர்க்குற மாதிரி நீ ஏற்பாடுகள் செஞ்சிடணும், நீ கொஞ்ச நாள் மட்டுமே உயிரோடு இருப்ப அப்படிங்கிறத அந்த சாமியார் வந்து சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை நீ நம்பணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தாயத்தை இப்போ நான் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன், நாளைக்கு நீ தியானத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது உன் கைக்கு நடுவில் அந்த தாயத்து வரும் அப்படின்னு சொல்லிடுறார். அந்த சாது சொன்ன மாதிரியே அடுத்த நாள் அவர் கை கூப்பி தியானம் செய்யும்போது கைகளுக்கு இடையில் அந்த தாயத்து கிடைக்கிது. அதை பத்திரமா அவர் சொன்ன அந்த காலம் வருகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு அதை வந்து பெட்டியில் வச்சுருக்காங்க. அதை தான் அனந்தன் கிட்ட சொல்லி இந்த மாதிரி முகுந்தன் கிட்ட நீங்கள் கொடுத்துரு அப்படின்னு அந்த பொறுப்பை வந்து ஒப்படைச்சிருக்கிறாங்க. இந்த தாயத்தை கிட்டத்தட்ட அவங்க தாயார் இருந்து ஒரு வருட காலமாக அனந்தன் அந்த பொறுப்பை ஏற்று பத்திரமா அதை பாதுகாத்து வந்து அந்த தாயத்தை இப்போ முகுந்தன் கையில் கொடுக்குறாங்க. உலக இன்பங்கள் எல்லாத்தையும் துறந்து இருக்கிற அந்த நேரத்தில் அவருக்கு இந்த தாயத்தை வந்து கிடைக்க பெறணும். அதே மாதிரி அந்த தாயத்துடைய நன்மைகள் எல்லாமே கிடைத்த பிறகு எப்படி எந்த சூனியத்திலிருந்து அந்த தாயத்தை தோன்றியதோ அதே போல் அதே சூனியத்திலே மறைஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்துட்டு சொல்கிறாரு. ஸோ இப்போ உலக வாழ்க்கையை துறந்தாச்சு, இனி இறை தேடல் மட்டுமே அப்படின்னு முழுமையாக இறங்கியாச்சு, கையில் தாயத்தும் கிடச்சிருச்சு. இனி பார்த்தீங்கன்னா ஒரு சித்தர்களாக போய் மீட் பண்ணுறது தான் அவருடைய அடுத்த இலக்கு. ஸோ ஈருடல் கொண்ட மகான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு. அதாவது பல இடங்களில் காட்சியளிக்கக்கூடிய ஒரு மகான் சுவாமி பிரணவானந்தர் அப்படிங்கிறவர் தான் ஈருடல் கொண்ட மகான். அவர் இங்கேயும் இருக்கிறாரு, பார்த்தா வேற ஒரு இடத்துலையும் இருக்காரு. அவருடைய அந்த சந்திப்பை பற்றி அவர் சொல்கிறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா மறுபடியும் இமய பயணம் தடைபடுது, திரும்பவும் மாட்டிக்கிறாங்க. இப்படி தான் போகிறது, மாட்டிக்க வேண்டியது, மறுபடியும் வந்துட வேண்டியது. அந்த மாதிரி அவர் பண்ணும்போது ஒரு நாள் ஒரு அட்வைஸ் கிடைக்குது, நீ இதே மாதிரி பண்ணிகிட்ருக்காரு தம்பி, உனக்கு இது மார்க்கம் கிடையாது, நீ வந்து கண்டிப்பாக திருமணம் செய்து வாழ்க்கையில் தான் ஈடுபட போகிற, இது நடக்குதா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. கண்டிப்பாக நான் இறை தேடலில் சக்ஸஸ் அடைவேன், வெற்றி அடைவேன் அப்படிங்கிறத என்னுடைய குருமார்களோ இல்லை ஏதோ ஒரு சமிக்கையினால எனக்கு தெரியப்படுத்த இறைவா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தெய்வீக தாய் அன்னை கிட்ட வந்துட்டு உத்தரவு கேட்குறாரு. நீங்கள் தான் சொல்லி ஆகணும், எனக்கு எப்படியாச்சும் யார் மூலமாவது எனக்கு தெரியப்படுத்துங்க, நான் இறை தேடலில் கண்டிப்பாக வெற்றி அடைவேன், இந்த மாதிரி வாழ்க்கையை நான் கண்டிப்பாக துறந்துருவேன் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னு துடிதுடிப்போட கேட்ட பிறகு பார்த்தீங்கன்னா திடீர்னு யாரோ ஒருத்தர் அந்த கதவு வழியாக வராங்க.
ஒரு சாது வந்து சொல்கிறாரு, நீ கண்டிப்பாக இறை தேடலில் தான் போவ, வெற்றி அடைவ, இவங்க சொல்கிற முட்டாளான கதைகள் எல்லாத்தையும் நீ நம்பிராத அப்படின்னு சொல்லிட்டு வந்த வழியே அந்த சாது திரும்பி போயிடுறாங்க, மறைஞ்சு போயிடுறாங்க. அவங்க எப்படி வந்தாங்க எப்படி போனாங்கன்னே தெரியல. அவர் அப்படியே நம்பிக்கையோட அப்படி வேண்டும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அதுலேருந்து அவருக்கு வந்து கொஞ்சம் அந்த மனசில் ஒரு மறுபடியும் ஒரு நம்பிக்கையானது அதிகரிச்சிருச்சு. அடுத்தது நறுமண சித்தர் அப்படின்ற ஒரு யோகியை மீட் பண்ணுறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நறுமணத்தை நம்ம கேட்டோம் அப்படின்னா அதை கொடுப்பாராம். மனதில் இருக்கக்கூடிய சக்தியை பயன்படுத்தி இவங்க வந்து நறுமணங்களை உருவாக்குறதுக்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு அவரையும் மீட் பண்ண போகிறாரு. ரோஜாவுடைய நறுமணம் வந்து கேட்டோன்னா அதே மாதிரி அவர் வந்து ரோஜாவுடைய நறுமணத்தை கொண்டுட்டு வராரு. அடுத்தது புலிச்சாமியார் அப்படின்ற ஒரு யோகியை பார்க்கறதுக்காக போகிறாரு. அவர் வந்து ரொம்ப சாதுவாக அமைதியாக இருக்கார். அவருடைய ஃப்ளாஷ்பேக்கை கேட்டு ரொம்ப மிரண்டு போயிடுறாரு. அதாவது புலிகள் எல்லாத்தையும் வந்து ஒரு சின்ன குட்டியாக இருக்கிற பூனைகள் மாதிரி மாற்றி வச்சு அவங்கள ரொம்ப ட்ரைனிங்லாம் கொடுத்து அந்த மிருகங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த தனித்தன்மையை எல்லாத்தையும் வந்து இழக்க செய்து இவங்களுக்கு அடிமையாக இருக்கிற மாதிரி வச்சிருக்கிறாரு. அப்போ அவங்க தந்தையார் சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் நீ வந்து இயற்கைக்கு புறம்பாக செய்கிறது வந்து தவறான செயல், மிகப்பெரிய தண்டனையை வந்து நீ அனுபவிப்ப, இந்த மாதிரிலாம் செய்யாத, புலிகளை வந்து நீ கொடுமைப்படுத்தாத அப்படிங்கிற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணுறாரு. அப்பயுமே இந்த சாமியார் வந்து அப்போது அந்த காலகட்டத்தில் கேட்காமலே ரொம்ப திமிரா இருந்திருக்காரு. அப்போ ஒரு சாமியார் வந்து குறி சொல்லுவார், உங்கள் மகன் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு புலியால் கடிப்பட்டு 6 மாத காலம் அவர் துன்பத்தை அனுபவிப்பார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படிலாம் நீ செய்யாதன்னு சொல்கிறத கேட்காம அவர் என்ன பண்ணுவார், ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி நடந்துகிட்ருக்கோம், புலிகளை வந்துட்டு அடக்கணும் அப்படின்னு. அதில் வந்து ரொம்ப வந்து ஒரு ஈகோவோடு போவார். பார்த்தா அந்த புலி வந்து அவர் நல்லா கடிச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாது சொன்ன மாதிரியே படுத்த படுக்கையாக ஆயிடுவார். ஒரு மகான் தான் அவருக்கு வந்து வழிகாட்டுதல் செய்வார். நீ இந்த மாதிரி காட்டில் திரியக்கூடிய புலிகளையும் சிங்கங்களையும் அடக்கிறது அப்படிங்கிறது வீரத்தனம் கிடையாது, கட்டுக்கடங்காமல் இருக்கக்கூடிய உன்னுடைய மனதை அடக்கிறதுக்கு நான் உனக்கு வழிகாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோக முறைகள் எல்லாத்தையும் அவருக்கு வந்து கற்பித்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் புலிச்சாமியார் அப்படின்ற பேரோட ஒரு யோகியாக திகழ்ந்திருக்காரு. அவரை மீட் பண்ண ஒரு அனுபவத்தை ஷேர் பண்ணுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்தரத்தில் மிதக்கும் ஒரு மகானை பற்றின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்கிறாரு. அதாவது தியானம் செய்துக்கிட்டு இருக்கும்போது பல அடிகள் அப்படியே மிதந்துக்கிட்டே செய்வாங்களாம். அந்த மாதிரி ஒரு யோகி இருக்காங்க அப்படின்னு கேட்டோன்னா அந்த மகானை கண்டிப்பாக நான் மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. போயிட்டு மீட் பண்ணி அதுலேயும் ஒரு சில அனுபவங்களை அவர் வந்து சேகரிச்சுக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவருடைய குருநாதர் ஸ்ரீ யுக்தேஸ்வரரை மீட் பண்ணுறாரு. அவர் கூட வச்சிருந்த ஒரே பொருள் என்ன அப்படின்னா ஒரு சின்ன பாக்ஸில் அவங்க தாயார் கொடுத்த அந்த தாயத்தை மட்டும் வச்சிருக்கிறாரு. ஒரு நாள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்படியே மன நெகிழ்வோடு எடுத்து வச்சிடுறாரு. தூங்கி எந்திரிச்சு அடுத்த நாள் பார்க்குறாரு, அந்த தாயத்தை காணும். அந்த சாது சொன்ன மாதிரியே அவர் உலக வாழ்க்கை எல்லாத்தையும் துறந்த அந்த நேரத்தில் அவருக்கு கிடச்சிது. அதனுடைய மகிமை எல்லாமே கிடச்சி அவருடைய அந்த குருநாதரை மீட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆசிரமத்தில் எந்த பூஜ்யத்துலேருந்து வந்துச்சோ அதே பூஜ்யத்துக்கே அப்படி காண போயிடுது. அடுத்து பரமஹம்ச யோகானந்தர் ஆகிய இந்த முகுந்தன் ஹையர் செகண்டரி வரைக்குமாவது நான் எப்படியாவது படிச்சிருவேன், நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாரு உங்களுடைய தந்தையார்கிட்ட. அப்போது இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது நீ கண்டிப்பாக படித்தே ஆகணும், இந்த மாதிரிலாம் நீ ரொம்ப ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கிற, மகானை பார்க்குறேன், முனிவர்களை பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீ வாட்டுக்கு வீட்டை விட்டு எங்கேயாவது போயிடுற, படிப்பில் கொஞ்சம் கூட நீ கவனம் செலுத்தவே மாட்டுற அப்படின்னு அவங்களுடைய தந்தையார் ரொம்ப கடிந்து சொல்லிடுறாங்க. அப்போ அவங்க அண்ணனும் சொல்லிடுறாங்க, நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி வாழ்க்கையை வாழ முடியும், பணம் தான் முக்கியமானது வாழ்க்கைக்கு, அதை சம்பாதிக்கணும் அப்படின்னா நீ படிக்கணும், நீ ஒன்றுமே படிக்காமல் பணம் சம்பாதிக்காமல் எப்படி உன்னோட வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் அடைய முடியும் அப்படிலாம் அட்வைஸ் பண்ணுறாங்க. நீ இதெல்லாம் உனக்கு வந்து சோறு போடும் நீ நினைக்காத அப்படின்னு சொன்ன உடனே முகுந்தன் சொல்கிறாரு, நீ அப்படியெல்லாம் சொல்லாத அண்ணா, இறைவனை தேடி போகக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையோடு நம்ம அதை வந்து தொடர்ந்து செய்தோம் அப்படின்னா இறைவன் நமக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொன்னோன்னே அனந்தன் சொல்வார், அப்படியா, அப்போ உன்னுடைய இறைவனே உனக்கு சோறு போடுவார் எல்லாமே பண்ணுவார் அப்படின்னு நீ சொல்கிறல்ல, நீ ஒரு நாள் காசு இல்லாமல் வாழ்ந்து காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவாலாக சொல்கிறாரு. உன்னையும் உன்னுடைய நண்பனையும் பிருந்தாவனத்தில் ஒரே ஒரு நாள் காசே இல்லாமல் உங்களை கொண்டு போய் விட்டுற போகிறேன். ஆனால் ஒரே கண்டிஷன் என்ன அப்படின்னா யார்கிட்டையும் உங்களுடைய நிலைமையை பற்றி நீங்கள் சொல்லக்கூடாது, பிச்சை எடுக்கக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அதே மாதிரி அங்கே போய் நீங்கள் மாட்டிக்கிட்டு தவிக்கவும் கூடாது. இந்த கண்டிஷன் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு நீங்கள் ஒரு நாள் அங்கே போய் இருந்து வாழ்ந்து காமிச்சிருங்க பார்க்கலாம் அப்படின்னு, இதுதான் ரூல்ஸு, டீலா நோ டீலா அப்படின்னு அவங்களுடைய மூத்த சகோதரர் அனந்தன் முகுந்தன் கிட்ட கேட்குறாரு. உடனே முகுந்தன் ஒரு இறைவன் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையினால நான் இந்த சேலஞ்சை ஏற்றுக்கிறேன்,
கண்டிப்பாக நான் ஜெயிச்சு காட்டுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. உடனே அனந்தனும் டிக்கெட் எடுத்து 2 பேரையும் பிருந்தாவனில் கொண்டு போய் விட்டுடுறாரு. நான் சொன்ன அந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோ முகுந்தா, பொய் சொல்ல மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அதனால் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் நீ ஃபாலோ பண்ணணும், பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சின்ன சிறுவர்கள் தான், எந்த காசும் கையில் இல்லை, அந்த ஊர் முன்ன பின்ன போனதே கிடையாது, பரிச்சயம் இல்லாத நபர்கள், எப்படி வாழ போகிறோம் அப்படின்ற ஒரு கலக்கத்தில் 2 பேரும் அந்த ரயில் நிலையத்தை விட்டு வெளியில் வராங்க. அதிசயமான நிகழ்வுகள் எல்லாமே அந்த நாள் அவங்க 2 பேருக்கும் நடக்குது. யாருனே தெரியாதவங்க அவங்க பரிச்சயம் ஆகுறாங்க, விருந்துக்கு கூப்பிடுறாங்க, உபசரிப்பெல்லாம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கிரியா யோகத்தை சொல்லி கொடுத்து அவர் இவருக்கு ஒரு சீடனாகவே மாறிடுறாரு. அதுக்கு ஒரு சன்மான தொகையாக அவருக்கு பணத்தையும் கொடுத்து 2 டிக்கெட்டையும் வாங்கி கொடுத்து ரொம்ப அற்புதமாக 2 பேரையும் வழி அனுப்பி வைக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்து 2 பேரும் வீட்டுக்கு போய் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க நம்மளுடைய மூத்த சகோதரர் அனந்தனுக்கு. ஸோ இப்படி ஒரு சர்ப்ரைஸை பார்த்தோன்னே இவருக்குமே உண்மையிலேயே இவனுக்கு அந்த இறை தேடலில் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை இருக்குது போல இருக்குது, இதுதான் அவனுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறத அவன் நம்புகிறான் போல அப்படின்றதுல ஒரு சிறிய ஒரு நம்பிக்கை அவங்களுடைய சகோதரனுக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ அடுத்தது ஒரு தூக்கமற்ற மகானை பற்றி சொல்கிறாரு. அவர் 25 வருஷமாக தியானம் பண்ணதுனால இப்போ அவருக்கு தூக்கம் அப்படிங்கிறதே தேவைப்படாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. ஸோ அவரை சந்தித்து பல அனுபவங்களையும் பெற்று வந்திருக்காரு. அடுத்தது அவருடைய ஹையர் எஜுகேஷனையும் படித்து முடிச்சிடுறாரு. டெலிபதியை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. டெக்ஸ்ட் மெசேஜ் ஒருத்தருக்கு நம்ம மொபைல் மூலமாக அனுப்புனா எப்படி அவங்க ஒரு கருவியை பயன்படுத்தி அந்த செய்தி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்களோ, அந்த மாதிரி அவங்க மனசுக்கும் அந்த டெலிபதி வேலை செய்தில்ல, இவங்க என்ன நினச்சாங்கங்கிறத இவருக்கு தெரியுமா, இவர் அதுக்கு பதில் சொல்லவும் முடியுமா, அந்த மாதிரி ஒரு சைக்கிக் கனெக்ஷனை பற்றின ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறாரு. அடுத்தது அவர் காலேஜ் பட்டமும் வாங்கிடுறாரு. என்னதான் மகான்கள் தேடி தேடி அலைஞ்சாலும் இந்த படிப்பு விஷயத்தில் அவங்க தந்தையாருக்கு இவர் ப்ராமிஸ் பண்ணிட்டார்ல, கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி நான் நல்ல பையனாக படிச்சிருவேன் அப்படின்னு சொன்னதுனால காலேஜ் படிப்பை அழகாக படித்து முடிச்சிடுறாரு. அடுத்தது ஒரு நெகிழ்வான ஒரு இன்சிடெண்ட் ஷேர் பண்ணுறாரு. காசி அப்படின்ற இவருடைய மாணவனை பற்றின ஒரு கதை அது. காசிங்கிற மாணவன் ஒரு சின்ன பையன், 12 வயசு தான் ஆகுது. இவர் அந்த பரவச நிலையில் தியானம் செய்யும்போது இன்ட்யூஷன் பவர் அவருக்கு அதிகமாகும் போது அவர் கூட இருக்கக்கூடிய சீடர்கள் மாணவர்கள்லாம் இவர்கிட்ட சில விஷயங்கள்லாம் கேட்பாங்களாம். அப்படி ஒருத்தர் என்னுடைய வாழ்நாள் முழுக்க உங்களோடே இருந்து நான் சேவை பண்ணுவேனா, நான் இல்லறத்தை துறந்துருவேனா, அது நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்ட உடனே அப்போது யோகானந்தர் சொல்வார், நீ என் கூடவே எல்லாம் இருக்க மாட்ட, கொஞ்ச நாள் கழித்து உன்னுடைய வீட்டிலேருந்து பெற்றோர்கள் உன்னை பயங்கரமாக அட்வைஸ் எல்லாம் பண்ணி பலவந்தமாக உன்னை கூட்டிகிட்டு போய் கொஞ்ச நாளே உனக்கு திருமண வாழ்க்கையும் சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். இல்லை இந்த மாதிரிலாம் சொல்கிறத நான் ஏற்றுக்கவே மாட்டேன், நான் உங்களோடே தான் இருப்பேன், எனக்கு இறந்த பிறகு தான் என்னுடைய சடலத்தை மட்டும்தான் எடுத்துகிட்டு போக முடியுமோ தவிர கண்டிப்பாக உங்களை விட்டு என்னை பிரித்து கூட்டிகிட்டு போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைலாக்ஸ் எல்லாம் சொல்லுவார். பட் ஆனால் இவர் சொன்ன மாதிரியே கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா அவங்க பெற்றோர்கள் அட்வைஸ் எல்லாம் பண்ணி வாப்பா தம்பி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் கல்யாணமும் பண்ணி வச்சுருவாங்க. அடுத்து அந்த 12 வயது சிறுவனான காசியை கேட்பான், நீங்கள் எனக்கான விதியை சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னோன்னா தன்னுடைய வாயை கட்டுப்படுத்த முடியல, அந்த அசைவுகளையும் வார்த்தைகளையும் கட்டுப்படுத்த முடியாமல் உனக்கு விதி முடிய போகுது அப்படின்னு சொன்னோன்னே அந்த சிறுவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. அடுத்த நாள் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது கேட்குறான், இந்த மாதிரி நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா மறுபிறவி எடுத்து நான் பிறப்பெடுப்பேன் இல்லையா, அதில் நீங்கள் நான் எங்கே இருக்கேங்கிறத கண்டுபிடிச்சி நீங்கள் என்னை மறுபடியும் சீடனாக ஏற்றுப்பீங்களா அப்படின்னு கேட்டோன்னே இது என்னடா இது வம்பா போச்சு, நம்மளுடைய சக்திக்கு மீறின விஷயத்தை போய் இவன் கேட்குறானே, எப்படி நான் வாக்குறுதி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கலக்கமாக இருக்கிறாரு. ஆனால் அந்த சின்ன பையன் விடவே இல்லை. ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா நான் மறுபிறப்பு எடுப்பேன், அப்போ நீங்கள் எங்கே இருக்கேன்னு தேடி கண்டுபிடிச்சி என்னை சீடனாக வச்சுக்குவீங்க தானே, எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு வாரமாக இந்த மாதிரி நச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறான். அதுதான் இறைவனுடைய சித்தமாகின் நிச்சயமாக அது நடக்கும், நான் உன்னை கண்டுபிடிச்சி என்னுடைய சீடனாவே நான் வச்சுக்கிறேன் போதுமா அப்படின்னு சொன்னோன்னா அப்போ தான் சிறுவன் கொஞ்சம் மன மகிழ்ச்சி அடைகிறாரு. அவர் சொன்ன மாதிரியே கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பையன் இறந்து போயிடுறான். அந்த 6 மாதம் பார்த்திங்கன்னா இவருக்கு ரொம்ப மனவேதனை. அப்போது அந்த ஆன்மா வேறு யாருடைய உடலில் யாருடைய தாயாருடைய வயிற்றில் கருவாக வளர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதனால ரொம்ப டென்ஷனாக அவர் தேடிக்கிட்டே இருக்கார். தன்னுடைய சக்தி எல்லாத்தையும் பயன்படுத்தி இதெல்லாம் சக்திக்கு மீறின விஷயமா இருந்தால் கூட நம்மளால் முடியும் அப்படின்னு தியானத்தில் உட்கார்றாரு. உட்காந்து கையை அசைச்சு பார்க்குறாரு எந்த டைரெக்ஷனில் அவன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஈர்ப்பு சக்தி எங்கே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கைகளை அசைச்சு தேடிக்கிட்டே போகிறாரு. அப்போ ஏதோ ஒரு திசையில் அவருக்கு அந்த அசைவுகள் ஏற்படும் போது ஒரு ஆழ்ந்த கனெக்ஷன், இந்த இடத்துல தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி
ஒரு பயங்கரமான ஈர்ப்பு வந்து அவருக்கு ஏற்பட்டுச்சு. அப்போ கண்டிப்பாக இந்த திசையில் தான் இவனுடைய ஆன்மா ஒரு தாயாருடைய கருவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவருக்கு வந்து ஒரு க்ளூ கிடைக்கிது. அடுத்து அந்த திசையை நோக்கி அப்படியே போக ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாத காலமாக அவருக்கு வந்துட்டு ஒரு விஷயமும் அவருக்கு பிடிபடாமல் ரொம்ப நாள் தேடினதுக்கு அப்புறம் தான் அந்த திசையை அவருக்கு வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் திசையை கண்டுபிடிச்சி போகிறாரு. போயிட்டு அது என்ன இடம், அது என்ன தெரு அப்படிங்கிறத கைகள் மூலமாகவே அப்படியே ஸ்கேன் பண்ணி அந்த அதிர்வுகள் மூலமாக அவருக்கு அந்த இன்ட்யூட்டிவ் பவரில் ஒரு இடத்துல அவருக்கு வந்து அந்த அதிர்வு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அவர் கையை தூக்கின உடனே நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்ற அந்த உணர்வு வந்து உள்ளேருந்து அவருக்கு வருது. அப்போ கண்டிப்பாக இந்த தெருக்குள்ளே ஏதோ ஒரு வீட்டில் தான் அவன் வந்து இருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ அப்படியே ஒரு வீடாக கடந்து போகும்போது ஒரு வீட்டு வாசலில் நிற்கும்போது மட்டும் அவருக்கு அந்த ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தது. உள்ளே நான் இருக்கேன், என்னை வாங்க வந்து பாருங்கள், என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே அப்படியே அவனை இழுக்குது. அப்போது இந்த வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த வீட்டு வாசல் கதவுல தட்டுறாரு. தட்டினோன்னு ஒரு வேலை பணியாள் வராங்க. ஓனர் வந்து மாடி வீட்டில் இருக்காங்க, அவங்க வருவாங்க அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நபர் வந்துட்டு கீழே இறங்கி வராங்க. அப்போ இவர் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. உங்கள் வீட்டில் வந்து ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை வந்து என்னுடைய மாணவன் காசி மாதிரியே இருப்பான் அப்படிலாம் அந்த விஷயம்லாம் சொன்ன உடனே அவங்களுமே சரி இவர் வந்து காவி உடையெல்லாம் கட்டியிருந்ததுனால இவர் கண்டிப்பாக சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே நம்பி கொஞ்சம் மரியாதையோடு நடந்துக்கிறாங்க. அவர் சொன்ன மாதிரியே வந்து கொஞ்சம் நாட்கள் கழித்து அவங்க வீட்டில் வந்துட்டு ஒரு மகன் பிறக்கிறான். அவங்க சொன்ன அடையாளங்களோடு அப்படியே இருக்குது. அந்த பையனுக்கு காசிங்கிற பேரையே வச்சிடுறாங்க. அவன் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வளர்ந்து பெரியவனாகிற அந்த சமயத்தில் அவர் அமெரிக்காவில் இருப்பார். அப்போ இந்த சிறு பையன் கடிதம் ஒன்று அனுப்புவார். என்னை நீங்கள் வந்து இறைவனுடைய அந்த பாதையில் கொண்டு போகிறதுக்கான தக்க சமயம் வந்துருச்சு, என்னை நீங்கள் உங்கள் சீடு தான் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய குருநாதருக்கு அந்த செய்தியை சொல்லி இந்த மாதிரி காசி அப்படின்ற ஒரு மாணவன் உங்களை தேடி வருவான், நீங்கள் தான் அவனுக்கு வந்து இனிமேல் வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அடுத்து வந்து இப்போ யாரை மீட் பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லஹிரி மகாசாயர் அவர்களுடைய மனைவி ஸ்ரீமதி காசிமணி அப்படிங்கிறவங்கள மீட் பண்ண போகிறாரு. அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பழைய நினைவுகள் ஏதாவது ஷேர் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தான் அவர் ஆக்சுவலாக போயிருப்பார். லஹிரி மகாசாயர் வந்து இவர் பிறந்த கொஞ்ச நாள்ல இறந்து போயிடுவார். அதனால் இவருக்கு நேரடியான ஒரு தொடர்பு அப்படிங்கிறது வந்துட்டு இல்லை. அப்படின்றனால கண்டிப்பாக இவரை பற்றின சில தகவல்களை அவங்களோட துணைவியார்கிட்ட கேட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்க. அப்போ அவர் வந்து மெடிடேஷன் பண்ணியிருப்பார்ல, அந்த அறையை வந்து சுற்றி காட்டுவாங்க. அப்போது நடந்த ஒரு நிகழ்வு வந்துட்டு சொல்கிறாரு. நான் வந்து திடீர்னு ஒரு நாள் கோவப்பட்டு நீங்கள் இதே மாதிரி தியானம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பொருள் ஈட்ட வேண்டாமா, அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ண வேண்டாமான்னு சொல்லிட்டு ஒரு நாள் ரொம்ப கோவமாக கேட்டுடுறாங்க. அப்போது லஹிரி மகாசாயர் வந்து என்ன பண்ணுவார், ஒளி மாதிரி ஒரு காற்று மாதிரி ஆயிட்டு அப்படியே வந்து மறைஞ்சு போகிற தன்மையில் மாறிடுவார். அப்போது அவங்க துணைவியார் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி மன்னிப்புலாம் கேட்டு இனிமேல் நான் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் திரும்ப உருவம் எடுத்து வருவார். அப்போ சொல்லுவார், நான் வந்து இறை தேடலில் இருக்கிறேன், எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய இந்த உடல் பொருளை தேடி அலையலாமா, அது எல்லாம் உனக்கு தானாகவே வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் சொன்னது மாதிரியே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இவருடைய சீடர்கள் வந்து கிரியா யோக பயிற்சி பெற்ற ஒரு சில நபர்கள் வந்துட்டு காணிக்கை கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த பணத்தை வந்து கட்டுக்கட்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்து உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இவருடைய குருநாதர் ஸ்ரீ யுக்தேஸ்வரருடைய நண்பர் ராமன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டு அவர் இறந்து போயிடுவார். ஆனால் இவருடைய மகிமையினால் மறுபடியும் அவர் வந்து உயிர் தெழுவார். அதாவது போன உயிரை மறுபடியும் மீட்டெடுத்து கொண்டு வரக்கூடிய ஆற்றல் கூட மகான்களுக்கு உண்டு அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாபாஜியை பற்றி சொல்கிறாங்க. அதாவது இவர் வந்து லஹிரி மகாசாயருடைய குருநாதர். அதாவது இவர் தான் முன்னோடி. இந்த பாபாஜியுடைய சீடர் தான் வந்து பார்த்திங்கன்னா லஹிரி மகாசாயர், அதுக்கப்புறம் தான் யுக்தேஸ்வரர், அதுக்கப்புறம் யோகானந்த பரமஹம்சர். ஸோ எல்லோருக்கும் முன்னோடியாக இருக்கக்கூடிய பாபாஜியுடைய ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவர் யார் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் விட்டு செல்லாமல் மொத்தமாக எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிருக்காரு. அதாவது அவருடைய வாழ்ந்த சுவடுகளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே அவர் வந்து கேர்ஃபுல்லாக இருந்திருக்கிறாரு. ஸோ அதனால் அவர் பாபாஜி அப்படிங்கிற அந்த உருவம் கூட வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய இன்ட்யூட்டிவ் பவர்னால இவங்க தியானம் பண்ணி இப்படிலாம் இருந்திருப்பாங்கன்னு சொல்லி யோகானந்தர் ஒரு வரைகிற ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இவருடைய மெடிடேஷன் பவர்னால சொல்ல அந்த உருவத்தை வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. ஸோ ஃபோட்டோ கூட கிடையாது, அவருடைய ஹிஸ்ட்ரியே சுத்தமாக கிடையாது. லஹிரி மகாசாயருக்கு 33 வயது இருக்கும்போது தான் பாபாஜியை
பாபாஜியை மீட் பண்ணுறாங்க. இவர் வந்து ஒரு வேலையில் இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு டிரான்ஸ்ஃபர் ஆவார். இமயமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்து போவார். அப்போ தான் வந்து இவர் பாபாஜியை மீட் பண்ணுவார். ஒரு குகைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு காட்டுறாரு. அப்போது லஹிரி மகாசாயர் வந்து வித்தியாசமாக அப்படியே பார்த்துட்டே இருக்காரு, என்னன்னே புரியாமல். அப்போ பாபாஜி வந்து கேட்குறாரு, உனக்கு இந்த இடம் வந்து உனக்கு ஞாபகமே இல்லையா, நல்லா ஞாபகப்படுத்தி பாரு அப்படின்னு சொன்னோன்னே, இல்லையே எனக்கு ஞாபகமே இல்லையே, இதுக்கு முன்னாடி நான் வந்ததே கிடையாது, எனக்கு பரிச்சயம் இல்லாத இடத்த போய் நீங்கள் காமிச்சிங்கன்னா நான் என்ன சொல்வேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் நெத்தி போட்டில் கை வச்சு முன்பிறவி ஞாபகத்தை வந்து கொண்டு வருவார். அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வரும், நம்ம முன்பிறவியில் இந்த குகையில் தான் பல ஆண்டுகள் நம்ம தியானத்தில் கழித்தோம் அப்படின்னு. ஸோ அந்த பிறவி ஞாபகங்கள்லாம் அவருக்கு வந்ததுக்கப்புறம் அவர் யார், என்ன, இப்போ என்ன அவர் வாழ்க்கையில் வாழணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அவருக்கு வந்து தெரிய வரும். நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையை அப்படியே துறந்துட்டுலாம் வந்துடக்கூடாது, இல் வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கணும். உனக்கு அந்த மனைவி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாத்தையும் நீ செய்யணும். அதே சமயத்தில் உன்னுடைய அலுவலக பணிகளையும் நீ மேற்கொள்ளணும். அதுக்கப்புறம் உனக்குன்னு ஒரு நேரம் வரும்போது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நீ முழுமையாக அந்த இறை தேடலில் நீ ஈடுபடுவ. அதுக்காகத்தான் நீ வந்து பிறவி எடுத்து வந்திருக்க. நானும் 33 வருடங்கள் உனக்காக நீ இங்கே வரணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த இடமாற்றம் அப்படிங்கிறது கூட நான் தான் அவங்க மூலமாக அதை ஏற்பாடு செஞ்சேன் அப்படின்லாம் சொன்னோன்னே இவருக்கு ரொம்ப நெகிழ்ச்சி ஆகிடும். ஓ, நமக்காக இந்த குருநாதர் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவருக்கு அந்த முன்பிறவி ஞாபகங்கள்லாம் வந்ததுக்கப்புறமா கனத்த இதயத்தோடு உங்களை விட்டு பிரியறதுக்கே எனக்கு மனசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அலுவலகத்துக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு தந்தி ஒன்று வருது, டிரான்ஸ்ஃபர் ஆனது வேற யாருக்கோ, தெரியாதனமாக உங்களை அனுப்பிச்சிட்டோம், நீங்கள் மறுபடியும் அதே ஊருக்கே வந்துருங்க அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுது. ஸோ இந்த மாதிரி பாபாஜி அவர்கள் வந்துட்டு யாகம்லாம் வளர்த்துட்டு இருக்கும்போது அவரோட சீடர்கள்லாம் உட்காண்ட்ருக்கிறப்போ லஹிரி மகாசாயரும் அந்த இடத்துல இருந்தாராம். அப்போது ஒரு சீடனை இந்த நல்லா பற்றி எரியிற கனலை எடுத்து அப்படியே வந்து அவருடைய தோள்பட்டையில் வச்சுருவாராம். பயங்கரமாக சுடும் இல்லை. ஆனால் சுற்றி இருந்த அந்த சீடர்கள் எல்லாருமே என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ பாபாஜி சொல்கிறாரு, உங்கள் கண்ணு முன்னாடியே அவன் தீயெல்லாம் எரிஞ்சு சாம்பலாகிறத பார்க்குறதுக்கு நீங்கள் விரும்புகிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு அதுதான் விதிக்கப்பட்ட விதி. ஆனால் அந்த விதியில் நான் அவனை காப்பாற்றி இந்த சின்ன சூட்டில் அவனுடைய விதியை நான் சமன்படுத்திட்டேன். இனி அவனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் உயிருக்கு ஏற்படாது, அந்த மரணத்திலிருந்து நான் அவனை காப்பாற்றிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே பாபாஜியுடைய கால்களை தொட்டு வணங்கிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா லஹிரி மகாசாயருடைய குருநாதர் அவர் சின்ன வயசில் அவருடைய குருநாதராக இருக்கக்கூடிய பாபாஜியோட எப்படிலாம் தொடர்பில் இருந்தார், என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடந்துச்சு, அதில் என்ன அதிசயங்கள் நிகழ்ந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ யோகானந்தர் வந்து அமெரிக்காவுக்கு போகிறதுக்கான ஒரு டைம் வந்துருச்சு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரியா யோகத்தை அமெரிக்க மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவர் வந்து படைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ இவர் கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு போகணும், கிரியா யோகத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாரு. ஆனால் அங்கே பேசக்கூடிய மொழி தெரியாது, மக்கள் யாருன்னு தெரியாது, புதிய நாடு ஒன்றுமே தெரியாது. இப்படி வந்து எதுவுமே தெரியாமல் இருக்கிற நான் எப்படி அந்த இடத்துக்கு போயிட்டு கிரியா யோகத்தை பற்றிலாம் சொல்ல முடியும் அப்படின்னு அவருக்கு ரொம்பவே ஒரு சந்தேகமும் மனக்கலக்கமும் ஏற்படுது. பண உதவியும் செய்யறதுக்கு யாரும் கிடையாது. அவங்க அப்பா கிட்ட போய் மறுபடியும் நான் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போகிறேன், எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு கேட்டால் உனக்கு வேறு வேலையே இல்லையாடா முகுந்தா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிடுவாரே அப்படின்னு ரொம்ப அப்படியே யோசனையோடு போகிறாரு. அவங்க அப்பா வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் அதே மாதிரி தொனியில் பேச ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலும் மகனுடைய அந்த தீவிரமான முயற்சியும் பரவாயில்ல, கண்டிப்பாக நீ ஜெயிச்சிருவடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காசோலை எழுதி கையில் கொடுத்துட்றாரு. இவருக்கு அப்படியே வந்து கண்கள்லேருந்து பெருக்கெடுத்து ஓடுது கண்ணீர். பரவாயில்ல, நம்ம அப்பா வந்து புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரியாதே, அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு வராதே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து முடிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ அவங்களுடைய குருநாதர்கிட்ட இவர் வந்து பிரார்த்தனை பண்ணுறாரு, என்னால் வந்து இந்த அமெரிக்க மக்கள்கிட்ட வந்து பேச முடியுமா, அவங்களுக்கு நான் புரியிற மாதிரி கம்யூனிகேட் பண்ண முடியுமா, நான் எவ்வளோ பெரிய சிக்கலான ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், இதெல்லாம் என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ தான் அவருடைய குருநாதர் வந்து காட்சி கொடுக்குறாரு. கண்டிப்பாக உன்னால் பேச முடியும், அதுக்கு எல்லா விதமான உதவிகளையும் நாங்கள் செய்வோம், அங்கே போய் உன்னால் பேச முடியும், பேசுறதுக்காக மட்டுமே நீ படைக்கப்பட்டவன் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு அப்போ தான் வந்து மனசுக்கு ஒரு நிம்மதி வருது. அதே மாதிரி அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அமெரிக்காவுக்கு போகிறாரு. அங்கே பல அறிஞர்கள் இருக்காங்க. அத்தனை பேர் முன்னாடி அவர் இங்கிலீஷில் பேசுகிறாரு. பேசி முடித்ததுக்கு அப்புறமா அவர் என்ன பேசினாருன்னு ஒரு வார்த்தை கூட அவருக்கு ஞாபகமே இல்லை. அது என்ன அர்த்தம்னு கூட தெரியாது. பல மேலை நாட்டு அறிஞர்கள் எல்லாமே இவரை வந்து பாராட்டுறாங்க. இதெல்லாம் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு கோட் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ ரொம்ப யோசிக்கிறாரு, ஓ இதெல்லாம் நம்ம பேசினோமா, இதுக்கு என்ன அர்த்தம்னு கூட எனக்கு தெரியாதே அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிக்கிறாரு. அந்த குருநாதர்கள் எல்லாருமே இவருக்கு உதவி பண்ணி அதுக்கான கண்டென்ட் எல்லாத்தையுமே இவர் மூலமாக பேச வச்சுருக்காங்க. அந்த லாங்குவேஜ் கூட அவருக்கு என்ன மீனிங் எதுவுமே தெரியாதான்.
ஆனால் ஃபுல்லாகவே அவர் பேசிட்டு வந்திருக்காரு. ஸோ இந்த பணிகள் எல்லாத்தையுமே ஒரு 15 வருடங்கள் செய்துக்கிட்டு இருக்காரு. இப்போ தான் வந்து லேண்ட் ஆன மாதிரி இருக்குது, ஆனால் பார்த்தா 15 வருஷம் உருண்டு ஓடிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது அவருடைய குருநாதர் ஸ்ரீ யுக்தேஸ்வரர் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது. 15 வருஷம் நீ அங்கே கழிச்சாச்சு, எனக்குமே என்னுடைய உடலை விட்டு போகக்கூடிய நேரமானது வந்துருச்சு, அதனால் என்னை பார்க்குறதுக்கு நீ கிளம்பி வா அப்படின்னு அந்த லெட்டரில் குறிப்பிட்டிருக்கு. இவருக்கு கொஞ்சம் மனக்கலக்கம் ஏற்படுது. சரி, மறுபடியும் நம்ம இந்தியாவுக்கே, நம்மளுடைய தாய்நாட்டிற்கே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவிலேருந்து கிளம்பி இந்தியாவுக்கு போகிறாரு. அவருடைய குருநாதரை சந்திக்கிறாரு. அப்போ யோகானந்தர் வந்து தன்னோட குருநாதர்கிட்ட கேட்பாரு, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு தெரியும், ஆனால் உங்கள் வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வந்துச்சு அப்படின்னா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்னு சொன்னோன்னா யுக்தேஸ்வரர் சொல்வார், என்னுடைய இல்லற வாழ்க்கையில் எனக்கு ஒரு மகன் பிறந்திருந்தா என்னுடைய அந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் அவனுக்கு சொல்லி அவனை இறை பாதையில் கொண்டு போகணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் எனக்கு மகன் கிடையாது. ஆனால் அந்த மகன் இல்லாத குறைய உன் மூலமாக நான் தீர்த்துக்கிட்டேன். நான் எதெல்லாம் என்னுடைய மகனுக்கு சொல்லித்தரணும்னு நினச்சேனோ அது எல்லாத்தையுமே நான் உனக்கு சொல்லி இறை பாதையில் உன்னை நான் கொண்டு போயிட்டு இருந்திருக்கேன். உன்னை நான் வந்து என்னுடைய மகனாக தான் பார்க்குறேன். எனக்கு உன்னை வந்து அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னா யோகானந்தருக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடும். அடுத்தது அவருடைய குருநாதர் ஸ்ரீ யுக்தேஸ்வரர் இறந்து போகிறார். ஸோ இந்த மாதிரி ஒரு மகான்களை பற்றி, அவருடைய சந்திப்பு, அவர் அமெரிக்காவுக்கு போனது, அவருடைய குருநாதரை பற்றின கதைகள், அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்க மக்களுக்கு கிரியா யோகத்தை சொல்லி கொடுத்த கதை, ரிட்டன் வராரு. ஸ்ரீ யுக்தேஸ்வரருடைய மரணத்துக்கு பிறகு மறுபடியும் அமெரிக்காவுக்கு வந்து போகிறாரு. ஸோ இந்த மாதிரி பிள்ளை பருவத்திலேருந்து ஆரம்பித்து அவர் நிறைய மகான்களை சந்தித்து, அதுக்கப்புறம் நிறைய அனுபவங்களை சேகரித்து, அதில் நிறைய உணர்வுகளும் நெகிழ்ச்சியான சம்பவங்களையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிற ஒரு நிகழ்வுகளுமே நம்ம படிக்கும்போது நமக்குமே அந்த நெகிழ்ச்சியான ஒரு உணர்வு வந்துட்டு ஏற்படுது. ஸோ இந்த புத்தகம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா உண்மையான அன்பு, தீவிரமான இறைவன் மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மகான்களை சந்திக்கும் போது அவருக்கு கிடைச்ச அந்த அனுபவங்கள், அந்த இறைவன் அவருக்கு சரியான அந்த பாதையை வகுத்து கொடுத்து அவர் வந்து அந்த கிரியா யோகத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான எல்லா விதமான ஞானத்தையும் அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இறைவன் மேலே ஒரு தீவிரமான அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து உலக பொருட்களை தேடிலாம் அலைஞ்சு டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நமக்கு எல்லாமே கிடைக்க வேண்டியதெல்லாம் தானாகவே நம்மளை தேடி வரும். இது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய விதமாக ஒரு விஷயங்களையும் அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு சிறிய தொகுப்பாக நான் வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து ஆழமாக ஒரு பக்கங்களையும் படிக்கணும். அப்படி படிக்கும்போது உங்களுக்குள்ள நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இந்த வருஷத்துடைய முதல் நாள் இந்த அற்புதமான புத்தகத்துடைய தொகுப்புலேருந்து நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்குமே இந்த தொகுப்பு மூலமாக இந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படின்ற ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ மீண்டும் இதே போல் ஒரு சூப்பரான பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.